வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தான் பற்றியது. உங்களுக்கு தெரியும், இந்த சமீபமாக கடந்த ஒரு 6-8 மாதங்களில் இந்த மர்ம நபர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு இருக்காங்க, இல்லை போட்டு தள்ளியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்சிடென்ட்ஸ் பாகிஸ்தானில் இந்த கடந்த 4 மாதங்கள்லேயே நடந்தது. அந்த காணொலியெல்லாம் கூட நம்ம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருந்தோம். இப்போது இதை பற்றி இது வரைக்கும் வாயவே திறக்காத பாகிஸ்தானில் த டான் அப்படின்ற அவங்களுடைய ஒரு ஆங்கில நாளேடு, ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான ஒரு நியூஸ் பேப்பர், கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க, ஒரு ஆசிரியர் கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான மரணங்கள் நடந்துகிட்ருக்கு பாகிஸ்தானில். இதில் ஹைலைட்டே தஸ்கா அப்படின்ற மசூதிக்கு பக்கத்தில் அங்கே இருந்த மௌலானா மதகுரு ஷாஹித் லத்தீஃப் அவர்கள் கொல்லப்பட்டது. கூட 2 பேர் அவங்களுடைய பாடி கார்ட்ஸும் சுட்டு கொல்லப்பட்டாங்க மர்ம நபர்களால். இந்த தாக்குதலை உத்து கவனிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ், பாகிஸ்தானுடைய போலீஸ், அங்கே எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதில் நாங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு தீவிரவாத தாக்குதல், நல்லா கவனிங்க, இது ஒரு தீவிரவாத தாக்குதல். இவன் யார் அப்படின்னா, ஜெய்ஷே முகமது அப்படின்ற ஒரு மிக கொடூரமான ஒரு தீவிரவாத இயக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது. பட்டான்கோட் தாக்குதலை நேரடியாக இன்வால்வ் ஆகி நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் தான் மர்ம நபர்கள் இந்த பாகிஸ்தானில் நாயை சுடுற மாதிரி சுட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல போலீஸ் என்கொயரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இது ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல். இதில் ஹோஸ்டைல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அதாவது ராவை மீன் பண்ணுறாங்க, RNAWன்னு சொல்லக்கூடிய அதை மீன் பண்ணுறாங்க, தலையிட்டிருக்கலாம். ஆனால் எந்த பேரையுமே அவங்க சொல்லலை அப்படின்ற செய்திகள் வருது. சொன்னது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி. இதை கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல, நம்ம தீவிரவாத தடுப்பு பிரிவு எல்லா இதுலேயுமே இருக்கும், அவங்க இதை என்கொயரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் இவங்க இந்த கட்டுரையில் என்ன எழுதுகிறாங்கன்னா, பல இடங்களில் இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய மண்ணில் இப்படிப்பட்ட ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்படுறாங்க. இப்போது இந்த தஸ்கா மாஸில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், முகமது ஷாஹித் லத்தீஃப் ஒரு ஜெய்ஷே முகமதோட தீவிரவாதி, அவன் இந்த மர்ம நபர்களால் கொல்லப்பட்ட பிறகு இங்கே இந்தியன் மீடியாலாம் பப்ளிஷ் பண்ணாங்க, பட்டான்கோட்டில் நடந்த தாக்குதலில் தலையிட்டிருக்கவன் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸ்லாம் கிடையாது. இவங்க இந்தியா நினச்சா இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்பெயின், இவங்க ஒரு கேம்பெயினிங் பண்ணுறாங்க RNAW வச்சு. எல்லாமே ஹை ப்ரொஃபைல் கில்லிங், அதாவது பெரிய ஆட்கள் யார், ஹர்தீப் சிங் நிஜர், முகமது லத்தீஃப், இந்த மாதிரி போன்ற ஆட்கள், ஜெய்ஷே முகமதோடைய சீஃப், இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தொய்பா, இவங்க எல்லாருமே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் உலகம் முழுக்க. ஸோ கனடாவில் சுட்டது, நிஜரை சுட்டது, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு தேசிய பேசக்கூடிய அமைப்புகள், நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட். இவங்க மேலே டார்கெட் பண்ணி இவங்க மேலே கொள்வது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பண்ணும்பொழுது அது உங்கள் நாடு, உங்கள் டெரிட்டரி, உங்களோட இடம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே பாகிஸ்தானுடைய மண்ணில் இவ்வளோ பெரிய நாடான எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ந்து செய்யப்படுது ஒரு வெளிநாட்டு ஏஜென்சி ரானால. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நம்ம இருக்க முடியாது, இதுக்கு கடுமையான விளைவுகளை இந்தியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை இராணுவம்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ISI என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எப்படி இதெல்லாம் தெரியாமல் போகுது, யார் இதை நிகழ்த்துறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் மக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அவங்க சொல்கிறாங்க. நான் அப்படியே படிக்கிறேன், தமிழாக்கத்தையும் நான் பண்ணுறேன். Nothing can be more embarrassing for them than the enemy managing to infiltrate the country while they are busy dealing with domestic issues they legally and technically have no business being involved in. இதோட ஒரு அவமானம் பாகிஸ்தானுக்கு இருக்கவே முடியாது. இதோட ஒரு பெரிய அவமானம் நமக்கு இருக்கவே முடியாது. அது எப்படி ஒரு வெளிநாட்டு ஏஜென்சி நம்ம நாட்டுக்குள்ளே போந்து நம்ம நாட்டு மக்களை, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களில் சர்வசாதாரணமாக கொண்டுட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம அரசால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ரோக் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் முதல் முறையாக ஒரு பாகிஸ்தான் ஊடகம், இந்த ஊடகமே ஓரளவுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ பாகிஸ்தானிய ஊடகம் ஓப்பனாக வந்து வெளியில் இந்தியா தான், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து இந்த கொலைகள்லாம் செஞ்சாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுப்புறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின கதை எப்போ போட்டால் எங்ககிட்ட ஐஎஸ்ஐ இருக்குது, உலகத்தோடைய பெஸ்ட் அமைப்பு, எங்கள் நாட்டிலலாம் அதை யாரும் பண்ண முடியாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிறது. ஸோ மர்ம நபர்களோட சேவை அப்படின்றது நமக்கு இன்னும் தேவையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து இன்னொரு அரசாங்கத்தை வந்து சொல்லுது, அது ஒரு முக்கியமான பத்திரிகை மூலிமா சொல்லுது அப்படின்னா, எங்கள் நாட்டுக்குள் இதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமாக. 1990கள்லேருந்து எங்களோட அஃபேர், எங்களுடைய காஷ்மீர் பிரச்சனையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதில் இங்கே தீவிரவாதிகள் அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து உத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இப்போ இந்த மர்ம நபர்கள் யார் எதுக்காக செய்கிறாங்கன்னு தெரில. பட் அல்டிமேட்டாக இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அடிக்க வேண்டிய இடத்துல வலி விழுந்திருக்குது, அடி விழுந்திருக்கு, அதனால் வலிக்குது, அதில் தான் கத்துறாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இதை வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்னுடைய நண்பர் பாகிஸ்தான் வந்து இதே ஒரு ஊடகத்தில் வேலை செய்யக்கூடியவர், அவர் ஒரு லிங்க் அமைச்சிருந்தார். இப்போ பாகிஸ்தானில் கராச்சி போன்ற பெரிய நகரங்களில் திடீர்னு வந்து உங்களுக்கு நைட் வந்து பவர் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து போகிறாங்க, இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பவர் கட்டு ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட மின்சாரத்துறை வந்து ஒரு மீட்டரை பொருத்திட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மீட்ரு காணாமல் போயிடுது. மீட்ரு காணாமல் போனோன்னே இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு போய் மின்சாரத்துறையில் போய் கேட்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது, நாங்களாம் அதை எடுத்துகிட்டு போகல, நீங்கள் அந்த மீட்ரு பாக்ஸ் கிட்ட இருந்த இடத்துல திரும்ப போய் பாருங்கள், ஒரு சின்ன பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க மீட்ரு எங்கேருந்து எடுக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் காசு கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசி கம்மி பண்ணிங்க, அவங்க கேட்டதை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த சம்மந்தப்பட்ட ஆளுகளும் வீட்டில் வந்து தேடுறாங்க. தேடி பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னா அந்த நம்பர் வந்து உங்கள் மீட்ரு நான் என்கிட்ட தான் இருக்குது, 15,000 வேணும் அப்படின்றாங்க. ஸோ 15,000 கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பெண் வந்து சொன்ன மாதிரி நெகோஷியேட் பண்ணி 10,000 ஒத்துக்கிட்டு 10,000 வந்து இவங்க ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க. நம்ம ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி அங்கேயுமே ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த ஃபோன் காலில் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு இப்போ 25 அடி நடந்து முன்னாடி போங்க, இந்த முன்னாடி போய் 25 அடியை மறந்துடாதீங்க, கரெக்டாக 25 அடி நடந்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த நடந்து போகிற இடத்துல பக்கத்தில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அடையாளம் இருக்குது, அந்த இதில் போயிட்டு ஒரு 2 அடி மண் தோண்டி எடுத்திங்கன்னா உங்களோட மீட்ரு அங்கே இருக்கும் அப்படின்றாங்க. அவங்களும் அதே மாதிரி தோண்டி பார்க்குறாங்க, அந்த மீட்ரு அங்கே இருக்குது. அந்த மீட்டர் எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடுத்துறாங்க. இது வந்து இப்போது பாகிஸ்தானில் ட்ரெண்டாக நடக்கக்கூடிய திருட்டு. இவங்களுடைய அறிவு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மீட்டரை வந்து நடராத்தில் கொண்டு போய் கழட்டி எடுத்து போய் வச்சு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன் எது பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் எது வேணால் இல்லாமல் இருந்தாலும், மின்சாரம் இல்லாமல் நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எந்த வெயிலாக இருக்கட்டும் இல்லை மழையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மின்சாரம் தேவை. ஸோ அப்படிப்பட்ட நூதன திருட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இவரோட இருக்கிறாங்க, உடந்தையாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்துறை எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த மீட்ரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மின்சாரத்துக்கு, அதுக்கு மேலே ஒரு பெரிய இரும்பு கேஜெல்லாம் அடித்து ஏதோ பெரிய லாக்கரில் வச்சு பூட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான். கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரியான ஒரு இவங்கள மாதிரி ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் நம்மக்கிட்ட இல்லை. இத்தனை வருட வரலாறுல பல நிறைகுறைகள் இருந்தாலும் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் நாட்டை சேஃபாக காப்பாற்றிட்டு வந்திருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ மர்ம நபர்களுடைய அந்த அடுத்த டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவங்க வழக்கம் போல் RNAW தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுதிட்டு இதை எங்களுக்கு அவமானம் அசிங்கன்னு சொல்லி குத்துதே கூடாதுன்னு சொல்லிட்டு கையாமன்னு கத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அடுத்த அப்டேட்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.